அதிமுக 2ஆக உடைந்ததற்கு அவருடைய வெற்றியும் ஒரு காரணம். பிஜேபி 0க்கு போகாம 1 நிக்குது. அந்த நிலைப்பாட்டை இந்த விஜயனுடைய புரட்சிகரமான வரவு அதுக்கும் ஒரு காரணமாக அமைந்தது. இன்றைக்கு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் எடுத்த முடிவு அதிமுகவை மேலும் வலுவிழக்க தானே செய்யும். அப்படித்தானே பார்க்கப்படும் வழியிலிருந்து. வலுவிழந்தது, ஆடி அடங்கியது, ஒழிந்தது. அதிமுக என்பது இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் மக்களின் கருத்தாக இந்த தேர்தல் மூலம் அறியப்பட்டது. நீங்களே பார்த்தீங்க, போன தடவை 75, 66, அப்புறம் பிளஸ் கூட்டணி எல்லாம் சேர்த்து 75 இருந்தது. திரும்ப நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் முதல்வர், நான் தான். எத்தனை தோல்விகள்! 2 முறை நாடாளுமன்றத்தில் 0க்கு போமா? ஒரே ஒரு இடம் தான் தேனி, 2 முறைக்கு போச்சு. நகராட்சி போச்சு, பேரூராட்சி போச்சு, மாநகராட்சி போச்சு, எல்லாம் 0. அதுக்கு பின்னாலே ஆட்சியும் இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம். எப்போ பாரு உட்காந்துக்கிட்டு என்னப்பா விட்டா பேர லீடரே கிடையாது, நான் கீழே இருந்து வந்தவன், தவழ்ந்து காலில் விழுந்து வந்தவன், நான் ஒரு தொண்டனா வந்தவன், இப்படியே காலத்தை ஓட்டி இந்த கட்சி தோல்விகளை எவ்வளவு தோல்விகளை இந்த கட்சி தாங்க முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஓட்டுகின்ற டிரைவர் சரியில்லை என்றால் ஆக்சிடென்ட் ஆகும். படகை சரியாக துடுப்பை பிடித்து ஓட்டவில்லை என்றால் படகு கவிழும். கப்பலுடைய மாலுமி சரியில்லை என்றால் கப்பல் கவிழ்ந்து விடும். இதுதானே